ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆறோ குளமோ கிடையாது. நெற்றி வேர்வை நிலத்தில் செந்துற அளவுக்கு உழைச்சி கஷ்டப்பட்டு உருவாக்கின வயக்காடு இது. பயிர்கள் எல்லாமே மூழ்கி போச்சு. மூழ்கி ஆறு மாதிரி இருக்குது. வயல்வெளிகள் ஃபுல்லாகவே ஆறு மாதிரி இப்போ காட்சியளிக்குது. இது முத்துப்பேட்டை தாலுக்காவில் மண்ணுகுண்டான் வில்லேஜில் உள்ள கர்ணா ஊருங்கிற பகுதி தான் இது. விளைவிச்ச நெல் பயிர்கள் எல்லாமே தண்ணி கடியில் போயிடுச்சு. 6-7 மாதமாக கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பு எல்லாமே தண்ணியாக போயிடுச்சு. இதுக்கு நம்ம தமிழக அரசு சார்பாக இதில் தலையிட்டு நெற்பயிர்களுக்கு எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து விவசாயிகளுக்கான உரிய இழப்பீடு வழங்குறதுக்காக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். விளை வித்தவன் பிச்சைக்காரன், விளை வைத்தவன் கோடீஸ்வரன் அப்படிங்கிற நிலைமை தான் நம்ம நாட்டில் இன்னமும் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பு எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு பாருங்கள். பயிர் ஃபுல்லாகவே மூழ்கி போயிடுச்சு. இன்னும் 2 நாள் தண்ணி இருந்துச்சுன்னா பயிர் ஃபுல்லாகவே அழுகி போயிடும். ஒன்றுத்துக்கும் ஆகாது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுக்கா மண்ணுகுண்டான் ஊராட்சியை சேர்ந்த வடக்கு வேலி கர்ணாவூர். இது 50 வேலி நெல் தண்ணீர் முழுகி சேதமடைந்து விவசாயிகள் கடும் வேதனைகள் உள்ளன. இதனால் ஆய்வாளர்கள் ஆராய்ந்து பார்த்து வேளாண்மை அதிகாரிகள் விஓ அனைவரும் இந்த வயல்களை ஆராய்ந்து பார்த்து புதிய நிவாரணம் வழங்குமாறு விவசாயிகள் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே கருது வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டு கருது வந்து அழுகி போயிருக்கு. மூணு நாளைக்கு கீழே போயிட்டுனா ஒன்றும் இல்லை இல்லைன்னா முடிஞ்சிச்சு. படைப்பவன் மட்டும் கடவுள் இல்லை, மற்றவர்களின் பசிக்காக உழைப்பவனும் கடவுள் தான். அதை தமிழக அரசு உணர்ந்து விவசாயிகளோட நலனை கருத்தில் கொண்டு சேதமான பயிர்களுக்கு ஏற்ற நிவாரணம் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.